ஐபிஎல் 2025க்கு நிறைய புது புது ரூல்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அது என்னன்றது பார்ப்போம். ஃபஸ்ட்டு என்னன்னா, ஒரு டீமால் மேக்ஸிமமாக 5 பேரை ரீட்டைன் பண்ண முடியும். அதுக்கப்புறமா ஒரு ஆர்டிஎம் தராங்க. இதெல்லாம் சேர்த்து பார்த்தா அப்போ ஒரு டீமால் 6 பேரை ரீட்டைன் பண்ணி வச்சுக்க முடியும். அதுக்கப்புறமா ஆக்ஷனுடைய பர்ஸ் அமௌண்ட் வந்து 120 crores மாற்றிருக்காங்க. அப்புறமா பிளேயர்ஸ்க்கு சேலரியாக 7.5 crores அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இம்பேக்ட் பிளேயர் ரூல்ஸ் எடுப்பாங்கன்னு பார்த்தா 2025லேருந்து 2027 வரைக்கும் கண்டிப்பாக இருக்கும்னு சொல்லிட்டாங்க. இப்போ நடந்துட்டு இருக்கிற இந்தியா vs பங்களாதேஷ் டெஸ்ட் சீரீஸில் 4வது நாள் போயிட்டுருக்கு. அதில் இந்தியா ஒரு ரெக்கார்டு படைச்சிருக்காங்க. என்னன்னா, இந்தியா தான் ஃபாஸ்டஸ்ட் 50, 100, 150, 200, 250 ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் எந்த டீமுமே இந்த மாதிரி ஸ்கோர் பண்ணதில்லை. இந்தியா தான் ஃபர்ஸ்ட் டைம் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. இந்தியா vs நியூசிலாந்து டெஸ்ட் சீரீஸ் அக்டோபர் 16ஆம் தேதி நடக்க போகுது. அதோடைய வென்யூவை இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எங்கெங்கன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச் பெங்களூர்லேயும், செகண்ட் மேட்ச் புனேலையும், தேர்ட் மேட்ச் மும்பைலையும் நடக்க போகுது. இந்த மாதிரி கிரிக்கெட்டோடைய நிறைய அப்டேட்ஸ்க்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.